தொடர்ச்சியான முறையில பாருங்க. உலக தேர்ச்சி 15 எல்லை கிரேவியல் போகுது. கிரயம், கிரய அளவு, இலாப பகுப்பாய்வு. அடுத்ததாக நாங்க பார்க்கக்கூடிய விடயம் எல்லை கிரயவியல்ற பண்புகளும் எடுகோள்களும். உலக தேர்ச்சி 15 பொறுத்த மட்டும் நோட்ஸ் கேள்விகளும் கேட்கப்படும், கணக்கு விடயங்களும் வரும். உலக கணக்கு விடயங்கள்ல பொதுவாக கேட்கப்படக்கூடிய விடயம் ஆரம்பத்துல நிலையான கிரயம் மாறும் கிரயம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அடுத்து அதை அடிப்படையாக கொண்டு பங்களிப்பு, சமபாட்டு புள்ளி அலகுகள், பாதுகாப்பு எல்லை, இலாபம் இந்த விடயங்கள் கணிப்பீடு செய்யப்படும். அப்படி இல்லையா கிரயம் விற்பனை விலை அது மாற்றம் அடைகிறதால இலாபத்துல எப்படி தாக்கம் வருது, அல்லது கிரயம் விற்பனை விலை மாற்றம் அடைகிறதால புதிய லாப நட்ட புள்ளி எவ்வாறு வருது, இப்படி உங்களுக்கு வினாக்கள் கணக்கு பகுதிகள்ல வரும். அடுத்தது பாருங்க, நோட்ஸ் விடயங்கள் கட்டாயம் வரும். அதுல முக்கியமான சில நோட்ஸ் விடயங்கள் தேர்ச்சி 15ல போடப்படும். இப்ப கணக்கு விடயங்கள் நாங்க கூட பிராக்டிஸ் பண்றதால இலகுவான முறையில செய்து கொள்ள முடியும். ஆனா நோட்ஸ் விடயங்கள் அந்த நோட்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ணலாம். அதன் அடிப்படையில பாருங்க, எல்லை கிரேவியல இரண்டாக பிரிச்சு பார்ப்போம். அதுல பண்புகள், அதுல எடுகோள்கள். இந்த எல்லை கிரேவியல்ற பண்புகள் எடுகோள்களை வச்சு உங்களுக்கு தொடர்ச்சியான முறையில 2019 நியூ சிலபஸ் அடிப்படையில பார்த்தோம்னா உங்களுக்கு நோட்ஸ் விடயங்கள் அடிப்படையாக கொண்டு வினாக்கள் இடம்பெறுது. 2019 மாடல் பேப்பர் கவர்மெண்டால வெளியிட்டாங்க, அதுலயும் நோட்ஸ் விடயங்கள் போடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான முறையில பேப்பர் கிளாஸ்லயும் பார்த்துட்டு போவோம். எனவே அடுத்த தியரிக்கு போவோம். எல்லை கிரேவியல் லாஸ்டாக படிச்சோம். அப்ப அந்த எல்லை கிரேவியல்னா என்னன்னு படிச்சோம்? அந்த குறித்த நிறுவனத்துல மொத்த விற்பனை வருமானத்துல இருந்து மாறும் கிரயங்களை கழித்து மொத்த பங்களிப்புகளை கணிப்பீடு செய்து நிலையான கிரயத்தை நாங்க கழிச்சு லாபம் கணிப்பீடும் செய்யற ஒரு நுட்பம், ஒரு நுட்பவியல் முறை எல்லை கிரேவியல்னு பார்த்தோம். அதன் அடிப்படையில் இப்ப பண்புகள் எடுகோள்களை தெளிவான முறையில படிச்சு கொள்வோம். எனவே முதலாவது பாருங்க, 4 பண்புகள் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது நோட்ஸை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளக்கங்களுக்கு போவோம். முதலாவது சொல்லப்படுது, கிரயங்கள் அனைத்து கிரயங்களும் நிலையான கிரயங்கள் மாறும் கிரயங்கள் என வகைப்படுத்தப்படும். ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய அனைத்து கிரயங்களும் நிலையான கிரயங்கள் மாறும் கிரயங்கள் என வகைப்படுத்தப்படும். இரண்டாவது, அந்த நிலையான கிரயங்களானது கால கிரயங்களாக கருதப்படும். உற்பத்தி அதிகரிக்குதோ இல்லையோ, உற்பத்தி மாற்றம் அடையுதோ இல்லையோ, அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு கிரயங்கள் ஏற்படும், மொத்த கிரயம் ஏற்படும். அதாவது நேர்கிரயங்கள் மாறும் கிரயங்கள் இல்லாட்டையும் அங்க கிரயம் ஏற்படுதுன்னு சொல்றது நிலையான கிரயம். உற்பத்தி பூஜ்ஜியமாக இருந்தாலும் அங்க கிரயம்னு வாரது நிலையான கிரயம். அதான் சொல்லுவோம் நிலையான கிரயம் ஒரு கால கிரயம் ஆகும். அதை நாங்க என்ன செய்வோம்டா, மொத்த பங்களிப்புக்கு எதிராக நிலையான கிரயத்தை சாட்டுதல் கழிச்சு காட்டுவோம். மூன்றாவது பாருங்க, இறுதி இருப்புகள் பெறுமதி எல்லை கிரயவியல் அடிப்படையில மதிப்பீடு செய்யப்படும். இறுதி இருப்பின் பெறுமதி எல்லை கிரயவியல் அடிப்படையில மதிப்பீடு செய்யப்படும். இறுதியா சொல்லப்படுது, அந்த குறித்த இலாபமானது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மொத்த பங்களிப்புக்கு எதிராக நிலையான கிரயத்தை கழித்து பெறப்படும். இதான் 4 பண்புகள். நோட்ஸ்ல உள்ள விடயங்களை அப்படியே படிச்சு வைங்க. அது எப்படி வந்துச்சுன்னு யோசிக்க டைம் இல்ல. நோட்ஸ் விடயங்களை விளக்கமான முறையில படிங்க, கான்செப்டை தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு வந்தா எழுதுங்க. இதான் அக்கவுண்ட்ஸ்ல செய்ய வேண்டிய விடயம் பார்ட் 1. எனவே பாருங்க, எல்லை கிரயவியலின் பண்புகள். முதலாவது, அனைத்து கிரயங்களும் மாறும் கிரயங்கள் நிலையான கிரயங்கள் என வகைப்படுத்தப்படும். மேலும் இந்த கிரயங்கள் மாறும் நிலையான கிரயம், அதாவது பகுதி மாறும் கிரயம், பகுதி நிலையான கிரயம் வகைப்படுத்தப்படும். நமக்கு தேவையில்லை பகுதி நிலையான கிரயம், பகுதி மாறும் கிரயம். இந்த எல்லை கிரயவியல் பாடத்துல முக்கியமானது மாறும் கிரயமும் நிலையான கிரயமும் மட்டும். எனவே கிரயங்களானது 2ஆ வகைப்படுத்தப்படும், மாறும் கிரயம், நிலையான கிரயம். இரண்டாவது, நிலையான கிரயங்கள் காலக்கிரயங்களாக கருதப்பட்டு குறித்த நிதியாண்டு காலப்பகுதியில் வருமான கூற்றில் பங்களிப்புக்கு எதிராக சாற்றுதல் செய்யப்படுகிறது. மூன்றாவது, இங்கு இறுதி இருப்புகளின் பெறுமதி எல்லை கிரயத்தின் அடிப்படையில் மதிப்பிடப்படுது. நான்காவது, இலாபமானது இங்கு பங்களிப்புக்கு எதிராக நிலையான கிரயத்தினை சாற்றுதல் செய்வதன் மூலம் பெறப்படுகிறது. எனவே இறுதியா சொல்லிக் கொள்றேன், எல்லை கிரயவியலின் பண்புகள் 4 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவது,
கிரயங்கள் மாறும் கிரயம் நிலையான கிரயம் என வகைப்படுத்தப்படும். இரண்டாவது, நிலையான கிரயங்கள் கால கிரயங்களாக கொள்ளப்பட்டு அந்த குறித்த நிதியாண்டிட வருமான கூற்றுல கழித்து காட்டப்படும். மொத்த பங்களிப்புக்கு எதிராக சாட்டுதல் செய்யப்படும். இறுதி இருப்பு கொள்ற பெறுமதியானது எல்லை கிரயவியல் அடிப்படையில மதிப்பீடு செய்யப்படும். இறுதியா அந்த லாபம் எப்படி கணிப்பீடு செய்யப்படும்டா, இங்கு லாபமானது மொத்த பங்களிப்புக்கு எதிராக நிலையான கிரயத்தினை கழித்தல் சாட்டுதல் செய்தல் ஆகும். சரியா? இதான் எல்லை கிரயவியல் பண்புகள், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எல்லை கிரயவியலின் எடுகோள்கள், அதை பார்த்துக்கொள்ளும். ஓகே, எல்லாரும் தொடர்ச்சியா பாருங்க. அடுத்தது நாங்க இதுல படிக்கக்கூடிய விடயம் மிக முக்கியமானது. 2019 பேப்பர்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட டென் பேப்பர்ஸ் செக் பண்ணி பாருங்க. எல்லை கிரயவியலின் எடுகோள்கள். இந்த நோட்ஸ்ல உங்களுக்கு முக்கியமா பார்ப்பன்ல வினாக்கள் போடப்படுது. 4 எடுகோள்கள் காணப்படுது. 4ஐயும் தெளிவான முறையில படித்துக் கொள்வோம். எல்லை கிரயவியலின் எடுகோள்கள். முதலாவது, அனைத்து உற்பத்தி மட்டங்களிலும் நிலையான கிரயம் மாற்றம் அடையாது. முதலாவது என்ன? இந்த உற்பத்தி மட்டம். உற்பத்தி மட்டம் சொல்றதுன்னா அந்த உற்பத்தி செய்த அளவு. இந்த உற்பத்தி மட்டத்துல என்னவா நிலையான கிரயம் சொல்றது மாற்றம் அடையாமல் காணப்படுமா? நிலையான கிரயத்துக்கு வரைவிலக்கணமே வெளியீடுகள் மாற்றம் அடைஞ்சாலும் கிரயம் மாற்றம் அடையலாட்டி அது நிலையான கிரயம்னு சொல்லுவோம். அடுத்தது உங்களுக்கு நிலையான கிரயம் எல்லாம் படிப்போம். அப்ப என்ன சொல்லப்படுது? இந்த உற்பத்தி அதிகரிக்குதோ குறையுதோ அது தேவையில்லை. எல்லா உற்பத்தி மட்டத்திலையும் நிலையான கிரயம் ஒரு மாற்றம் அடையாததாக நிலையானதாக காணப்படும். நிலையானதா காணப்படும். சரியா? மாற்றம் அடையாது. 100 உற்பத்திகள் செஞ்சாலும் இங்க 1,00,000 தான் நிலையான கிரயம். 200 உற்பத்தி செய்தாலும் 1,00,000 தான் உற்பத்தி கிரயம். மொத்த நிலையான கிரயம் எப்பொழுதும் மாற்றம் அடையாது. அப்ப முதலாவது எடுகோள் என்ன? அனைத்து உற்பத்தி மட்டங்களிலும் நிலையான கிரயம் மாற்றம் அடையாது. அனைத்து உற்பத்தி மட்டங்களிலும் நிலையான கிரயம் மாற்றம் அடையாது, நிலையானதாக காணப்படும். இரண்டாவது பாருங்க, அனைத்து உற்பத்தி மட்டங்களிலும் அலகுக்கான விற்பனை விலையானது மாறாக நிலையானதாக காணப்படும். அடுத்து என்ன சொல்லப்படுது? அதே போல அந்த அனைத்து உற்பத்தி மட்டத்திலையும் அலகுக்கான விற்பனை விலை, ஒரு பொருளுக்கான விற்பனை விலை, அலகுக்கான விற்பனை விலை எப்படி இருக்குமா? நிலையானதா காணப்படுமா? நிலையானதா காணப்படுமா? இதுதான் விஷயம். அப்ப முதலாவது, எல்லா உற்பத்தி மட்டத்திலையும் நிலையான கிரயம் மாறாது. எல்லா உற்பத்தி மட்டத்திலையும் அலகுக்கான விற்பனை விலை மாறாது. மூன்றாவது, மேலதிகமாக உற்பத்தி செய்யும் போது அந்த மாறும் கிரயம் மட்டும் அதிகரிக்கும். அதான் நாங்க சொல்லுவோம் எல்லை கிரயம். அந்த உற்பத்தி மட்டம் அதிகரிக்கும் போது மாறும் கிரயம் அது மட்டும்தான் அதிகரிக்குமா? இது மூன்றாவது விடை. அதுதான் நாங்க ஆரம்பத்திலேயே படிச்சோம், மார்ஜினல் காஸ்ட் எல்லை கிரயம் படிச்சோம். சரியா?
மேலதிகமாக பொருட்களை உற்பத்தி செய்யும் போது இங்க மாறும் கிரயம் மட்டும் அதிகரிக்கும். அடுத்த இறுதியா விற்பனை அதிகரிப்போ குறைவோ நிலையான கிரயத்துல எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாது. நான்காவது என்ன? விற்பனை, நம்மளோட விற்பனை வருமானம் அல்லது விற்பனை விலை அதிகரித்தாலும் குறைஞ்சாலும், விற்பனை வருமானம் அதிகரித்தாலும் குறைஞ்சாலும் இந்த நிலையான கிரயம் மாறாது, நிலையானதாக காணப்படும். சரியா? எனவே எடுகோள்களை பாருங்க, முக்கியமானது உங்களோட பாஸ் பேப்பர்ல போடப்படக்கூடியது, டேம் பேப்பர்ஸ்ல வரக்கூடியது இந்த ரெண்டு நோட்ஸும். இதுல அடிப்படையானது எடுகோள்கள். திருப்பி பாருங்க, அனைத்து உற்பத்தி மட்டங்களிலும் நிலையான கிரயம் மாற்றமடையாது. அனைத்து உற்பத்தி மட்டங்களிலும் அலகுக்கான விற்பனை விலை மாற்றமடையாது. மேலதிகமாக உற்பத்தி அதிகரிக்குமாயின் மாறும் கிரயம் மட்டுமே அதிகரிக்கும். விற்பனை அதிகரிப்போ குறைவோ நிலையான கிரயத்துல எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இறுதியா பாருங்க, நோட்ஸ் விடயங்கள் அதான் திருப்பி திருப்பி சொல்லித்தாரேன். எல்லை கிரேவியல், அதுல பண்புகள், எடுகோள்கள். பண்புகளும் 4 தான் சொல்லப்படுது, எடுகோலும் 4 தான் சொல்லப்படுது. முக்கியமான குறிப்புகள்: முதலாவது, கிரயங்கள் மாறும் கிரயம் நிலையான கிரயம் என வகைப்படுத்தப்படும். நிலையான கிரயம் ஒரு கால கிரயமாக கருதப்பட்டு அந்த குறித்த வருமான கூற்றுல மொத்த பங்களிப்புக்கு எதிராக சாட்டுதல் கழிக்கப்படும். இறுதி இருப்புட பெறுமதியானது எல்லை கிரயவியல் அந்த அடிப்படையில மதிப்பீடு செய்யப்படும். இலாபமானது மொத்த பங்களிப்புக்கு எதிராக சாட்டுதல் செய்யப்படும். லாபம் கண்டுபிடிக்கும் போது அந்த மொத்த பங்களிப்புக்கு எதிராக நிலையான கிரயம் கழிக்கப்பட்டு லாபம் கணிப்பீடு செய்யப்படும். இரண்டாவது பார்த்தோம், எடுகோள்கள். எல்லா உற்பத்தி மட்டத்திலையும் நிலையான கிரயம் மாற்றமடையாது, நிலையானதாக காணப்படும். சகல உற்பத்தி மட்டங்களிலும் அலகுக்கான விற்பனை விலை மாற்றமடையாது, நிலையானதாக காணப்படும். உற்பத்தி மட்டம் அதிகரிப்புக்கேற்ப அந்த அதிகரிப்போட அளவால அந்த வீதத்தினால மாறும் கிரயம் மட்டும் மாற்றமடையும். அதான் சொன்ன எல்லை கிரயம். இறுதியா பார்த்தோம்டா, விற்பனை அதிகரிக்குதோ குறைதோ நிலையான கிரயத்துல ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அடுத்த சாப்டருக்கு போவோம். அடுத்து நாங்க முக்கியமான பாடத்துக்கு போக போறோம். இந்த மாறும் கிரயம் நிலையான கிரயம் இதான் முக்கியமானது. இப்ப இதை ஆரம்பிக்க போறோம். எனவே தலைப்பு எல்லாரும் போட்டுக்கோங்க, கிரய நடத்தை, கோஸ்ட் பிஹேவியர்னு சொல்லுவோம். கிரய நடத்தை. 2021ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்திற்காக 2021 பாஸ் பேப்பர்ல ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வினா 2021 பேப்பர்ல இடம்பெற்றது. கிரய நடத்தையின் அடிப்படையில, சரியா, கிரய நடத்தையின் அடிப்படையில இருப்புக்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படும், மாறும் கிரயம் நிலையான கிரயம் அந்த நோட்ஸ்ல வினா வந்துச்சு, முக்கியமானது. அடுத்தது நாங்கள் கிரய நடத்தைன்னா என்னன்னு படிச்சுட்டு அதுல வரக்கூடிய கிரயங்களை ஒவ்வொன்றையும் விளக்கமான முறையில படிப்போம். அதற்குரிய வரைபடங்களையும் படிக்க போறோம். சரியா? எனவே தலை போடுங்க, கிரய நடத்தை. தலை போடுங்க,
கிரைய நடத்தை. கிரைய நடத்தைன்னு சொல்றது உற்பத்தி மட்டங்கள்ல ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கேற்ப உற்பத்தி மட்டங்கள்ல ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கேற்ப அந்த உற்பத்தி கிரயம் எவ்வாறு மாற்றம் அடையுது. நிறுவனங்கள் உற்பத்தி செய்து உற்பத்தி மட்டம், இந்த உற்பத்தி மட்டம் மாற்றம் அடையும் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் ஒருக்கா உற்பத்தி அதிகரிக்கும் அல்லது உற்பத்தி குறைவடையும் அவங்களோட கொள்கைகளுக்கு அமையும். இப்ப 2023ஆம் ஆண்டு 1000 உற்பத்திகள், 2024ஆம் ஆண்டு 1500 உற்பத்திகள், 2025ஆம் ஆண்டு 1300 உற்பத்திகள். ஆரம்பத்துல அதிகரிச்சு திருப்பி குறைவடையும். அப்ப கிரைய நடத்தைன்னு என்ன, உற்பத்தி மட்டம், அந்த உற்பத்தி மட்டத்துல மாற்றம் மாற்றம் சொல்லி தந்துகிறேன். அந்த மாற்றத்துக்கு அமைய அந்த உற்பத்தி கிரயம் அல்லது நோமலா கிரயம், அந்த கிரயம் எவ்வாறு மாற்றம் அடையும், அது எவ்வாறு மாற்றம் அடையும் அதை நாங்க படிக்கிறது தான் கிரய நடத்தை. இது கிளியரா? உற்பத்தி மட்டத்துல மாற்றத்துக்கு அமைய அந்த உற்பத்தி செய்யற அந்த கிரயம், அந்த உற்பத்திக்கான செலவு அது எவ்வாறு மாற்றம் அடைதல் என்பதை நாங்க படிக்கிறது கிரய நடத்தை. உற்பத்தி மட்டங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு அமைய அந்த உற்பத்தி கிரயம் எவ்வாறு மாறுகின்றன என்பதனை எடுத்து காட்டும் நடத்தை கிரய நடத்தை எனப்படும். சரியா? உதாரணமாக 1000 உற்பத்திக்கு 1,00,000 கொஸ்ட் வருது, 1500 உற்பத்திக்கு 1,50,000 கொஸ்ட் வருது, 1300 உற்பத்திக்கு 1,30,000 கொஸ்ட் வருது. ஆரம்பத்துல 1,50,000 அதிகரிக்குது, அடுத்தது 20,000 குறைவடையுது. இதைத்தான் நாம சொல்லுவோம் கிரைய நடத்தை. திருப்பி ஒருக்கா சொல்றேன், முக்கியமான சாப்டர், முக்கியமான கான்செப்ட் கிரைய நடத்தை, கோஸ்ட் பிஹேவியர்னு சொல்லுவோம். ஒரு நிறுவனத்துல உற்பத்தி இடம்பெறுது, அது அதிகரிக்கலாம் குறையலாம். உற்பத்தி அதிகரிப்பு குறைவு கேட்ப அதுல உற்பத்தி கிரயம், அதுல அளவுக்கான உற்பத்தி கிரயம், அதுல உற்பத்தி கிரயம், அதுல கிரயம் கோஸ்ட் எவ்வாறு மாற்றம் அடைதல் என்பதனை கூறும் ஒரு நடத்தை கிரைய நடத்தை ஆகும். சரியா? உற்பத்தி மட்டங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப அந்த உற்பத்தி கிரயம் எவ்வாறு மாற்றம் அடைகின்றது என்பதை விளக்கும் ஒரு நடத்தை கிரைய நடத்தை எனப்படும். தெளிவான முறையில நோட் பண்ணி கொள்ளுங்க. உற்பத்தியில மாற்றத்துக்கு ஏற்ப கிரயம் எப்படி மாறுது அதை நாங்க படிக்கிறது கிரைய நடத்தை.
கிரைய நடத்தைன்னா என்னன்னு தெளிவான முறையில படிச்சுட்டோம். முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். கிரைய நடத்தை அடிப்படையில இருப்புக்களை நாங்க வகைப்படுத்துவோம். சரியா? அதாவது கிரைய நடத்தை அடிப்படையில நாங்க கிரயங்களை எப்படி வகைப்படுத்துவோம்? கிரைய நடத்தை அடிப்படையில எப்படி நாங்க வகைப்படுத்துவோம்? முக்கியமான விடயம். முதலாவது கிரைய நடத்தை அடிப்படையில கிரயங்களை இரண்டாக வகைப்படுத்துவோம். முதலாவது மாறும் கிரயம், இரண்டாவது நிலையான கிரயம். முதலாவது மாறும் கிரயம், அடுத்தது நிலையான கிரயம். இதான் மிக முக்கியமானது. பாடத்திட்டத்திற்குள்ள வரக்கூடிய விடயம். கிரயங்களை நாங்க நிறைய வகைப்படுத்தி சொல்லலாம். நிலையான கிரயம், மாறும் கிரயம், பகுதி நிலையான கிரயம், பகுதி மாறும் கிரயம், அப்படி நிறைய நாங்க சொல்லலாம். ஆனா எங்கட பாடத்திட்டத்திற்குள்ள வரக்கூடியது நிலையான கிரயமும் மாறும் கிரயமும் மட்டும்தான். சரியா? கிரைய நடத்தை உற்பத்தி மாற்றத்திற்கேற்ப இந்த உற்பத்தி கிரைகள் எவ்வாறு மாற்றமடையும் என்பதனை விளக்கும் ஒரு நடத்தை கிரைய நடத்தை ஆகும். கிரைய நடத்தை அடிப்படையில கிரயங்களை ரெண்டா வகைப்படுத்துவோம். மாறும் கிரயம், நிலையான கிரயம். இப்ப நாங்க மாறும் கிரயம், நிலையான கிரயம் தொடர்பான பண்புகள், அதுல விளக்கங்கள், வரைபடங்கள், அழகுக்கான நிலையான கிரயம் எப்படி வரும், அழகுக்கான மாறும் கிரயம் எப்படி வரும், இதெல்லாம் நாங்க என்னத்துக்கு படிக்க போறோம்டா, உங்களுக்கு கணக்கு கேள்வி செய்யணுமா இருந்தா அடிப்படையா இந்த மாறும் கிரயம், நிலையான கிரயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். இது தெரிஞ்சா மட்டும்தான் பின்னைய கணக்கு கேள்வி செய்யலாம். 2019 பாஸ் பேப்பர்ல இருந்து போவேன். இந்த 2019 பாஸ் பேப்பர் செய்யும் போது இந்த கான்செப்ட் என்னத்துக்கு படிச்சோம்னா உங்களுக்கு கிளியரா விளக்கும். சரியா? ஓகே. அடுத்தது நாங்க நிலையான கிரயம், மாறும் கிரயம் தொடர்பாக படிச்சுக்கிட்டு போவோம். கிரைய நடத்தை அடிப்படையில கிரயங்களை ரெண்டா வகைப்படுத்துவோம். மாறும் கிரயம், நிலையான கிரயம். எனவே முதலாவது தலைப்பு போடுவோம். நிலையான கிரயம். முதலாவது தலைப்பு போடுங்க, நிலையான கிரயம். நிலையான கிரயம் பிக்ஸ் காஸ்ட் சொல்லுவோம். சரியா? நிலையான கிரயம் எக்ஸின்னு சொல்லுவோம். முதலாவது பாருங்க, நிலையான கிரயம்டா அப்படின்னா என்ன? உற்பத்தி வெளியீட்டு மட்டத்திற்கு அமைவாக, உற்பத்தி வெளியீட்டு மட்டம், உற்பத்தி மட்டம் அது மாற்றம் அடைஞ்சாலும் கிரயங்கள் மாற்றம் அடையலாட்டி அதை நிலையான கிரயம்னு சொல்லுவோம். எப்படி? செயற்பாட்டு மட்டம் அல்லது உற்பத்தி மட்டம் மாற்றம் அடைந்தாலும் கிரயங்கள் மாற்றம் அடையாம இருந்தா அது நிலையான கிரயமாகும். வெளியீடு பூஜ்ஜியமாக காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல காணக்கூடிய கிரயம் நிலையான கிரயம் ஆகும். எனவே பாருங்க, வெளியீடு அப்படின்னா உற்பத்தி அல்லது உற்பத்தி மட்டம், வெளியீட்டு மட்டம் அல்லது உற்பத்தி மட்டம், உற்பத்தி மட்டம் அல்லது வெளியீட்டு மட்டம் அதுல மாற்றத்திற்கு அமைவாக உற்பத்தி மட்டம், வெளியீட்டு மட்டம் அதிகரிப்பு குறைவு, இதுல மாற்றத்திற்கு அமைவாக கிரயம் மாற்றம் அடையாமல் இருந்தா அதனால சொல்லுவோம் நிலையான கிரயம். உற்பத்தி வெளியீட்டு மட்டத்துடன் தொடர்பற்றது. உற்பத்தி வெளியீட்டு மட்டம் மாற்றம் அடைந்தாலும் மாற்றம் அடையாமல் காணப்படக்கூடிய கிரயம் நிலையான கிரயமாகும். சிம்பிளான ஒரு வரைவிலக்கணம். உற்பத்தி அல்லது வெளியீட்டு மட்டம் மாற்றம் அடையும் போது மாற்றம் அடையாத கிரயம் நிலையான கிரயமாகும். திருப்பி ஒருக்கா பாருங்க, உற்பத்தி அல்லது வெளியீட்டு மட்டம் மாற்றம் அடைவதற்கு அமைவாக கிரயங்கள் மாற்றம் அடையாம இருந்தா அது நிலையான கிரயமாகும். உற்பத்தி மட்டம் 100ஆக காணப்படுது. பாருங்க, ஆரம்பத்துல உற்பத்தி மட்டம் 0 காணப்படுது. அடுத்து 100 உற்பத்தி மட்டம் வருது. அடுத்து 200 உற்பத்தி மட்டம் வருது.
அடுத்து 150 உற்பத்தி மட்டம் வருது, அதிகரிக்குது குறையுது. இப்ப எல்லா சந்தர்ப்பத்திலையும் 1,00,000 தான் கிரயமா காணப்பட்டா அதை நாங்க சொல்லுவோம் நிலையான கிரயம். வெளியீடு மாற்றத்திற்கமைய மாற்றம் அடையாத கிரயம் நிலையான கிரயம் ஆகும். உற்பத்தி மட்டத்திற்கமைய மாற்றம் அடையாத கிரயம் நிலையான கிரயம் ஆகும். எனவே நோட்ஸ பாருங்க. செயற்பாட்டு மட்டம் அல்லது வெளியீட்டு மட்டத்திற்கு ஏற்ப மாற்றமடையாத கிரயங்கள் நிலையான கிரயம் ஆகும். இன்னும் ஒரு வரைவிலக்கணம் எப்படி சொல்லலாம்டா, பூஜ்ஜிய வெளியீட்டு மட்டம், பூஜ்ஜிய வெளியீட்டு மட்டத்தில் இந்த பூஜ்ஜிய வெளியீட்டு மட்டத்தில் காணப்படும் கிரயத்தை சொல்லுவோம் நிலையான கிரயம். உற்பத்தி பூஜ்ஜியமா இருந்தாலும் ஒரு கிரயம் காணப்படும், அதான் நிலையான கிரயம். உற்பத்தி பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் காணப்படக்கூடிய கிரயம் நிலையான கிரயம் ஆகும். ஓகேயா? சரி, இந்த நிலையான கிரயத்தை நாம சொல்லுவோம் காலக்கிரயம். நிலையான கிரயத்தை சொல்லுவோம் காலக்கிரயம். காலக்கிரயம் பேப்பர்ல தந்தாலும் அது நிலையான கிரயம். ஓகே, இப்ப நாம பார்க்க போறோம் நிலையான கிரயம். அதுக்கு என்னென்ன உதாரணம் வரும்? சரியா? நிலையான கிரயம் என்ன? வெளியீட்டு மட்டம், உற்பத்தி மட்டம் அதற்கமைய மாற்றம் அடையாத கிரயம் நிலையான கிரயம். நிலையான கிரயம் தான் கால கிரயம். உற்பத்தி பூஜ்ஜியமாக காணப்படும் போது காணப்படக்கூடிய கிரயம் நிலையான கிரயம். எனவே பாருங்க, நிலையான கிரயத்துக்கான உதாரணம், நிலையான கிரயத்துக்கான உதாரணம் பார்க்க போறோம். முதலாவது வாடகை பெருமான தேய்வு. வாடகை பெருமான தேய்வு. விளம்பரம். அடுத்த நான்காவது மாதாந்த சம்பளம் அல்லது நேர சம்பளம். எல்லாம் ஒண்ணுதான். குறிப்பிட்ட மாதத்தை கொடுக்குறேன் அல்லது குறிப்பிட்ட மனுத்தியாளர்கள் அடிப்படையில கொடுக்குறேன். அப்படிதான் முகாமை கணக்குல சம்பள பட்டியல படிச்சுக்கிறோம். வாடகை பெருமான தேவை விளம்பரம் சம்பளம். நிலையான விநியோக செலவு, நிலையான நிர்வாக செலவு, நிலையான உற்பத்தி மேல்தலை. அதாவது உற்பத்தி மேல்தலையில வரக்கூடிய நிலையான கிரயம், விநியோக கிரயம், நிர்வாக கிரயம் போன்ற விடயங்கள் வரும். சரியா? இது உங்களுக்கான உதாரணங்கள். வாடகை பெருமான தேய்வு விளம்பரம் விநியோக நிர்வாக உற்பத்தி மேந்தில் வரக்கூடிய நிலையான கிரயம். எனவே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நாங்க அழகுக்கான நிலையான கிரயம், மொத்த நிலையான கிரயத்துக்கான அந்த வரைபடங்கள் விளக்கங்களை சொல்லித்தார். நிலையான கிரயங்கள் வெளியீட்டு மட்டம் உற்பத்தி மட்டத்திற்கமே மாற்றமடையாத கிரயம், இது ஒரு கால கிரயமாக கொள்ளப்படும். நிலையான கிரயங்கள் உதாரணமாக வாடகை பெருமான தேய்வு சம்பளம் உற்பத்தி மேந்திலைகள் விநியோக செலவு நிர்வாக செலவு. இது நோமலா கொஞ்சம் தாரன், இன்னும் நிறைய விடயங்கள் வரும். ஓகே, ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம் நிலையான கிரயங்கள் எப்படி கண்டுபிடிக்கிற சமன்பாடுகளும் அந்த நிலையான கிரயங்களை வரைபடத்தின் மூலம் எப்படி காட்டுறது அதை பார்த்துக்கொள்ளும்.
முதலாவது எப்படி நிலையான கிரியைகளை கண்டுபிடிக்கிறது அதுக்குரிய சமன்பாடுகளை சொல்லித்தாரேன். அதுக்கப்புறம் வரைபடங்கள் மூலம் எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அதை சொல்லித்தாரேன். எனவே முதலாவது சமன்பாடுகள் எழுதி கொள்வோம் சமன்பாட்டு வடிவத்துல. சரியா பாருங்க, நிலையான கிரியத்தை சமன்பாட்டு வடிவில பார்ப்போம். முதலாவது நிலையான கிரியம் எவ்வாறு வரும்? நிலையான கிரயம் எப்சின்னு சொல்லுவோம். மொத்த கிரயம் மொத்த கிரயத்துல இருந்து மாறும் கிரயத்தை கழித்தோம்னா நிலையான கிரயம் கண்டுபிடிக்கப்படும். பிசில இருந்து பிசிய கழித்தோம்னா முதலாவது நிலையான கிரயம் வரும். சரியா? அப்ப கணக்கு பயிற்சிகள் செய்யும் போது கணக்கு விடயங்கள் செய்யும் போது சமன்பாடுகள் தேவை. எப்சி கண்டுபிடிக்கிறதா டிசில இருந்து பிசிய கழிச்சிடுங்க, நிலையான கிரயம் வரும். மொத்த கிரயத்திலிருந்து மாறும் கிரயத்தை கழிச்சிடுங்க, நிலையான கிரயம் வரும். அடுத்து இரண்டாவது நிலையான கிரயம் சமன் மொத்த பங்களிப்பு மைனஸ் இலாபம். ஆரம்பத்திலே எல்லைக்கிரவியல் நுட்பம் சொல்லி தந்தேன். அதுல மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கிரயத்தை கழிச்சாதான் லாபம் கண்டுபிடிக்கப்படும். எனவே நிலையான கிரயம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்னும் ஒரு மெத்தட், மொத்த பங்களிப்புல இருந்து லாபத்தை கழிச்சா நிலையான கிரயம் வரும். ஓகேயா? அப்ப நிலையான கிரயம் நோமலா 2 அடிப்படையில கண்டுபிடிக்கலாம். இன்னும் பல சமன்பாடுகள் காணப்படுது. நோமலா 2 அடிப்படைகள்ல நிலையான கிரயம் கண்டுபிடிக்கலாம். முதலாவது மொத்த கிரயம் டிசில இருந்து மாறும் கிரயம் பிசிய கழிக்கிறது. அடுத்தது மொத்த பங்களிப்புல இருந்து என்னத்தை கழிக்கிறது? மொத்த பங்களிப்புல இருந்து லாபத்தை கழிச்சோம்டா நிலையான கிரயம். எழுதி கொள்ளுங்க. பின்னுக்கு நாங்க பல சமன்பாடுகள் படிப்போம். அதுல படிக்கும் போது மேலதிகமான நிலையான கிரியங்கள் எப்படி எப்படி வரும்னு சொல்லி தருவேன். சரியா? இதான் அடிப்படை பேசிக் சமன்பாடு. அடுத்தது நிலையான கிரியங்கள் நான் படிச்சுக்கிறோமே, அந்த நிலையான கிரியங்கள்ல வரக்கூடிய கூறுகள் ஒவ்வொன்றையும் கூட்டி எடுத்தோம்னா நிலையான கிரியம் வரும். சரியா? வாடகை, சம்பளம், விளம்பரம், இப்படி வரக்கூடிய கூட்டி எடுத்தாலும் நிலையான கிரியம் வரும். இதை முதலாவது நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த விடயங்களுக்கு போகும். அடுத்தது நாங்க படிக்கக்கூடியது இந்த நிலையான கிரயம் அலகுக்கானது மொத்தம். அதை எப்படி வரைபடத்துல காட்டுறது, அதற்குரிய முக்கியமான விடயங்களை பார்த்து கொள்வோம். சரி, ஓகே. இப்ப அடுத்த விடயத்துக்கு போவோம். நிலையான கிரயங்கள் இரண்டாக பார்க்கலாம். மொத்தமா நிலையான கிரயம் எப்படி வரும், அலகுக்கு நிலையான கிரயம் எப்படி வரும், அதுக்குரிய வரைபடங்களை பார்ப்போம். மாடல் பேப்பர்ஸ்ல வந்து பாஸ் பேப்பர்லயும் வந்து நிலையான கிரயங்களை ரெண்டா பார்ப்போம். அலகுக்கான நிலையான கிரயம், மொத்த நிலையான கிரயம், அதாவது டிஎஃப்சி டோட்டல் பிக்ஸ் காஸ்ட். சரியா? முதலாவது டிஎஃப்சி டோட்டல் பிக்ஸ் காஸ்ட் சொல்லுவோம். அடுத்து அலகுக்கானது அலகுக்கான நிலையான கிரயம், நார்மலா இதுக்கு யூஎஃப்சின்னு சொல்லுவாங்க, யூனிட் பிக்ஸ் காஸ்ட்னு சொல்லலாம்.
அல்லது ஏஎஃப்சின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஓகே. மொத்த நிலையான கிரயம், அலகுக்கான நிலையான கிரயம். இதுல பார்ப்போம். முதலாவது பாருங்க, மொத்த நிலையான கிரயம் எப்படி வருது? மொத்த நிலையான கிரயம் வரைபடத்துல மொத்த நிலையான கிரயம்னா நாம படிச்சுக்கிறோம். வெளியீடு பூஜ்ஜியமாக இருந்தாலும் இன்னொரு கிரயம் ஏற்படும். அதை நாம சொல்லுவோம் மொத்த நிலையான கிரயம். வெளியீடு பூஜ்ஜியமாக இருந்தாலும் அங்க ஒரு நிலையான கிரயம், அதான் கிரயம், அதுதான் நிலையான கிரயம். வெளியீடு இல்ல, உற்பத்தி இல்ல, ஜீரோவாக காணப்படுது, அங்க ஒரு கிரயம் ஏற்பட்டாலும் அது நிலையான கிரயம். எனவே நிலையான கிரயம் எப்பொழுதும் எப்படி வரும்டா, வரைபடம் பாருங்க. மேல போடுங்க கிரயம், நீங்க செயற்பாட்டு மட்டம் அல்லது உற்பத்தி மட்டம் போடுங்க. செயற்பாடு அல்லது உற்பத்தி மட்டம் போடுங்க. அதுல பூஜ்ஜியமாக்கி காட்டுங்க. நிலையான கிரயம் எப்பொழுதும் கிடையச்சிக்கு சமாந்திரமாக வரும். கிடையச்சிக்கு சமாந்திரமாக வரும். இதான் மொத்த நிலையான கிரியத்துல வரைபடம். வெளியீடு மாற்றத்திற்கமைய கிரயங்கள் மாற்றம் அடையாம இருந்தா மொத்த நிலையான கிரயம் நிலையான கிரயம். பூஜ்ஜியமாக வெளியீடு காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் ஒரு கிரயம் ஏற்பட்டா அது நிலையான கிரயம். எனவே மொத்த நிலையான கிரயம் எப்படி வரும்டா, கிடையச்சிக்கு சமாந்திரமாக வரும். இதை எழுதி கொள்ளுங்க. அடுத்து அலகுக்கான நிலையான கிரயம் வேறுபடும். அதற்கான விளக்கங்களும் வரைபடங்களும் பார்த்துக் கொள்ளும். மொத்த நிலையான கிரயம் எப்படி வரும்னா, வெளியீடு பூஜ்ஜியமாகிற சந்தர்ப்பத்துல கிரயம் ஏற்படும். கிடையச்சிக்கு சமாந்திரம், இதான் கிடையச்சி, இது நிலைக்குற்ற அச்சி. எனவே கிடையச்சிக்கு சமாந்திரமா வாரது மொத்த நிலையான கிரயம், டிஎஃப்சின்னு சொல்லுவோம். எழுதி கொள்ளுங்க. ஓகே, அடுத்து நாங்க பார்க்க போறோம் அலகுக்கான நிலையான கிரயம். அலகுக்கான நிலையான கிரயம் பார்த்துக்கொள்ளும். அலகுக்கான நிலையான கிரயம்னு சொல்றது வெளியீடு அல்லது உற்பத்தி மட்ட மாற்றத்திற்கு அமைய அந்த கிரயமும் மாற்றம் அடையும். அப்ப பெஸ்ட் நாங்க படிச்சா வெளியீடு மாற்றம் அடைஞ்சாலும் கிரயம் மாற்றம் அடையாதுதான் நிலையான கிரயம். அதான் மொத்த நிலையான கிரயம். இங்க மாற்றமே இல்லை. ஆனா ஒரு பொருள், ஒரு அலகுக்கான கிரயம், ஒரு அலகுக்கான நிலையான கிரயம் சொல்றது எப்பொழுதும் மாற்றம் அடையக்கூடியதா வரும். இரண்டையும் வேறுபடுத்தி படிக்கிறோம். எனவே மொத்த நிலையான கிரயம் மாற்றம் இல்ல. அலகுக்கான நிலையான கிரயம் சொல்றது வெளியீடு மட்டம் உற்பத்தி மட்டத்திற்கமைய மாற்றம் அடையக்கூடிய கிரயம் அலகுக்கான நிலையான கிரயம் ஆகும். அதாவது எந்த அடிப்படையிலனா எதிர்கணி அடிப்படையில வரும். வெளியீட்டு மட்டம் அதிகரிச்சா அலகுக்கான நிலையான கிரயம் குறைவடையும். வெளியீட்டு மட்டம் குறைவடைந்தால் அலகுக்கான நிலையான கிரயம் அதிகரிக்கும். இது முக்கியமான ஒரு பண்பு. உற்பத்தி மட்டம் அல்லது செயற்பாட்டு மட்டம் அதிகரிக்கும் போது அலகுக்கான நிலையான கிரயம் குறைவடையும். உற்பத்தி மட்டம் அல்லது செயற்பாட்டு மட்டம் குறையும் போது அலகுக்கான நிலையான கிரயம் அதிகரிக்கும். எனவே திருப்பி ஒருக்கா, அலகுக்கான நிலையான கிரயம்டா உற்பத்தி அல்லது வெளியீட்டு மட்டம் மாற்றம் அடைதலுக்கு அமைவாக மாற்றம் அடையக்கூடிய கிரயம். அதாவது உற்பத்தி மட்டம் அதிகரிச்சா இந்த கிரயம் குறையும், உற்பத்தி மட்டம் குறைந்தால் கிரயம் அதிகரிக்கும். அதுதான் அலகுக்கான நிலையான கிரயம். அதற்குரிய வரைபடத்தை பார்ப்போம். இதுல செயற்பாட்டு மட்டம் அல்லது உற்பத்தி மட்டம்
மேலே கிரையந்து வரும் பூஜ்ஜியமாகி காட்டுது. இப்படி உங்களுக்கு வரைபடம் வர்றதுதான் அலகுக்கான நிலையான கிரயம். சரியா? அப்ப மொத்த நிலையான கிரயம் அலகுக்கான நிலையான கிரயம் படிச்சுட்டா முக்கியமானது உங்களோட கணக்கு பகுதிகளில் வரும், நோட்ஸ் விடயங்களையும் வரும், தெளிவான முறையில படிச்சுக்கோங்க. கடைசி 2 தேர்ச்சிகளும் விளக்கமான முறையில சகல மாணவர்களும் படிக்கிறதுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் நடைபெறுது. யூடியூப்ல போடுவேன், எல்லாரும் படிச்சு கொள்ளும். மொத்த நிலையான கிரியம் மாற்றமடையாது, கிடையாச்சிக்கு சமாந்திரமா வரும். அலகுக்கான நிலையான கிரியம் மாற்றமடையும். எதிர்க்கணி அடிப்படையில உற்பத்தி அதிகரிச்சா குறையும், உற்பத்தி குறைஞ்சா அதிகரிக்கும். இந்த அடிப்படையில வரைக்கும் வரும். ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இதோட நிலையான கிரயங்கள் முடிவடையுது. அடுத்தது மிக முக்கியமானது மாறும் கிரயத்துக்கு போகும். அந்த மாறும் கிரயத்தை முடிச்சிட்டு அந்த எல்லை கிரயவியல் நுட்பங்கள் ஒவ்வொரு ஒரு விடயங்களா சமன்பாடுகளோட சேர்த்து விளக்கங்களையும் பார்த்துட்டு போகும். எல்லாரும் தலையை போடுங்க. அடுத்த விடயம் மாறும் கிரயம். அடுத்தது நாங்க பார்ப்போம் மாறும் கிரயம். மாறும் கிரயம்டா வேரியபிள் கொஸ்ட்னு சொல்லுவோம். பிசின்னு வரும். சரியா? மாறும் கிரயம்டா என்னன்னு பாருங்க. எல்லாம் அதே மாதிரிதான் அவங்களுக்கு வரைவிலக்கணம் வரும். வெளியீடு அல்லது உற்பத்தி மட்டம், அடுத்தது கிரயம். மாறும் கிரயம்டா அதுல தலைப்பை வச்சே கண்டுபிடிக்கலாம். கிரயங்கள் மாற்றம் அடைஞ்சா மாறும் கிரயம். உற்பத்தி மட்டம் அல்லது வெளியீட்டு மட்டம் மாற்றம் அடைந்தா அதே அடிப்படையில கிரயமும் மாற்றம் அடைஞ்சா அதை நாங்க சொல்லுவோம் மாறும் கிரயம். குறித்த ஒரு காலப்பகுதியில உற்பத்தி வெளியீட்டு மட்டம் மாற்றம் அடையுது, அதன் போது கிரயங்களும் மாற்றம் அடைஞ்சா மாறும் கிரயம். செயற்பாட்டு மட்டம் உற்பத்தி மட்டத்திற்கு அமைய மாற்றம் அடையக்கூடிய கிரயம் மாறும் கிரயம் ஆகும். அதாவது மாறும் கிரயம் செயற்பாட்டு மட்டம் அதிகரிச்சா மாறும் கிரயம் அதிகரிக்கும், செயற்பாட்டு மட்டம் குறைவடைஞ்சா மாறும் கிரயம் குறைவடையும். சிம்பிளானது. மாறும் கிரயம் என்ன? வேரியபிள் காஸ்ட். செயற்பாட்டு மட்டம் அல்லது உற்பத்தி மட்டம் அதில மாற்றத்திற்கமைய மாற்றம் அடையக்கூடிய கிரயம் மாறும் கிரயம் ஆகும். வெளியீட்டு மட்டத்திற்கமைய மாற்றம் அடையக்கூடிய கிரயம் மாறும் கிரயம் ஆகும். அதாவது வெளியீடு அதிகரித்தா கிரயமும் அதிகரிக்கும், வெளியீடு குறைஞ்சா கிரயமும் குறையும். நேர்கணிய தொடர்பு. வெளியீடு அதிகரிப்பு கேட்ப கிரயங்களும் அதிகரிக்குது, வெளியீடு குறைவு கேட்க கிரயமும் குறைவடையுது. வெளியீடு உற்பத்தி மட்டத்திற்கமைய மாற்றம் அடையக்கூடிய கிரயம் மாறும் கிரயம் ஆகும். எழுதி கொள்ளுங்க. அடுத்து உதாரணத்துக்கு போவோம். அடுத்தது அலகு மொத்தத்துக்கான வரைபடங்களுக்கு போவோம். வெளியீட்டு மட்டம் உற்பத்தி மட்டத்திற்கமைய மாற்றம் அடையக்கூடிய கிரயம் மாறும் கிரயம் ஆகும். அதாவது உற்பத்தி மட்டம் செயற்பாட்டு மட்டம் அதிகரிச்சா மாறும் கிரயம் அதிகரிக்கும், குறைவடைந்தா
மாறும் கிரயம் குறைவடையும். இதற்கான உதாரணங்களை பார்ப்போம். உதாரணங்களை பாருங்க. மாறும் கிரயத்துக்கான உதாரணங்கள். முதலாவது நேர்பொருள் கிரயம். நேர்பொருள் கிரயம் அதாவது இல்லை கிரயம் என்ன சொல்லிட்டாங்க? இல்லை கிரயம் அதேதான் மாறும் கிரயம். நேர்பொருள் கிரயம். இரண்டாவது வெளியீட்டு அடிப்படையில நேர் ஊழியர் கிரயம். நேர் ஊழியர் கிரயம் அல்லது நேர் கூலி கிரயம். நேர்பொருள் கிரயம். இரண்டாவது நேர் கூலி கிரயம். அடுத்தது மாறும் உற்பத்தி மேந்தலைகள், மாறும் விநியோக செலவுகள். மாறும் உற்பத்தி மேந்தலை, மாறும் விநியோக செலவு. நேர்பொருட்கிரயம், நேர்கூலிக்கிரயம், மாறும் உற்பத்தி மேந்தலை, மாறும் விநியோக செலவு. அடுத்தது விற்பனை கிரயம். எரிபொருள் கிரயம். சரியா? இதை உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு உதாரணம் தம்பி நிறைய சொல்லி தரலாம், தங்கச்சி நிறைய சொல்லி தரலாம். உதாரணங்களை பாடமாக்கிட்டு போய் எக்ஸாம்ல இதே மாதிரி வராது. இதுல பண்புகள், இதுல கன்செப்ட் அடிப்படையாக கூட நான் தான் கிரயங்களை கண்டுபிடிக்கணும். அது மாறும் கிரயமா நிலையான கிரயமாண்டு. உற்பத்தி வெளியீட்டுக்கேற்ப மாற்றம் அடையலாட்டி அது நிலையான கிரயம். அதான் மொத்த நிலையான கிரயம். உற்பத்தி வெளியீட்டுக்கமைய மாற்றம் அடையுது, அதாவது கிரயங்கள் வெளியீடு அதிகரிப்பு கேட்க குறையுது, வெளியீடு குறைவு கேட்ப அதிகரிக்குதுன்னா அது அழகுக்கான நிலையான கிரயம். அப்படி நாங்க கண்டுபிடிக்கணும். அடுத்து மாறும் கிரயம். வெளியீடு உற்பத்தி மட்டத்திற்கமே மாற்றம் அடைஞ்சா மாறும் கிரயம். அந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு தேவை. உதாரணங்கள் பேப்பர்ல வித்தியாசமா தான் தரப்படும். சரியா? எனவே மாறும் கிரயங்கள் உற்பத்தி மட்டம் வெளியீட்டு மட்டத்திற்கமே மாற்றம் அடையக்கூடியது. அதிகரித்து அதிகரிக்கும், குறைஞ்சா குறைவடையும். நேர்பொருள் கிரயம், நேர்கூலி கிரயம், மாறும் உற்பத்தி, மாறும் விநியோகம், விற்பனை கிரயம், எரிபொருள் கிரயம். மேலதிகமான விடயங்கள் பேப்பர்ல பார்த்துக்கொள்ளும், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து அழகுக்கான மொத்த மாறும் கிரயம், அதுல வரைபடங்கள் பார்த்துக்கொள்ளும். ஓகே, அடுத்து நாங்க பார்ப்போம் அழகுக்கான மாறும் கிரயம், மொத்த மாறும் கிரயத்தின வரைபடங்கள் எவ்வாறு இடம்பெறும் பார்ப்போம். மாறும் கிரயங்களை என்ன வகைப்படுத்துவோம்? அழகுக்கான மாறும் கிரயம், மொத்த மாறும் கிரயம், டிவிசின்னு சொல்லுவோம், அல்லது யூபிசி அல்லது ஏபிசின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு முறையில போடப்படும். நீங்க நம்மளா தெரிஞ்சுக்கோங்க. மொத்த மாறும் கிரயம், அழகுக்கான மாறும் கிரயம். முதலாவது மொத்த மாறும் கிரயம் என்ன? சிம்பிளா வரும். வெளியீடு மாற்றத்திற்கு ஏற்ப அந்த கிரயமும் மாற்றம் அடைஞ்சா அது மொத்த மாறும் கிரயம். அதிகரிக்க அதிகரிக்கணும், குறைஞ்சா குறைவடையும். 100 பொருள் 1,00,000, 120 பொருள் 1,20,000.
அது 80 பொருள் 80 1000. சரியா? அதிகரிக்குது குறையுது. இதான் மொத்த நிலையான மொத்த மாறும் கிரயம். இந்த மொத்த மாறும் கிரயத்தை வரைபடத்துக்கு போகும். மொத்த மாறும் கிரயத்துல வரைபடத்துக்கு போகும் பாருங்க. செயற்பாட்டு மட்டம் அல்லது உற்பத்தி மட்டம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். மேலே கிரயம் 0 போட்டுக்கோங்க. உற்பத்தி அதிகரிப்புக்கேற்ப அதிகரிக்கும், உற்பத்தி குறைவுக்கேற்ப குறைவடையும். இதான் சொல்லுவோம் டிவிசி. சரியா? இவ்வாறு இடம்பெறும். நோட் பண்ணிக்கொள்ளும். மொத்த மாறும் கிரயம் 0 இருந்து அப்படி போகும். இதை நீங்க பொருளியலையும் படிச்சுப்பீங்க. இந்த எல்லை கிரயவியல் பாடத்துல முக்கியமானது அக்கவுண்ட்ஸ். சரியா? 0 இருந்து அப்படி கிரைய கோடு போகும். மொத்த மாறும் கிரைய கோடு. அடுத்தது பாருங்க, அளவுக்கான மாறும் கிரயம். உங்களுக்கு மொத்த நிலையான கிரயம், அளவுக்கான நிலையான கிரயம் டோட்டலா வேறுபாடு. அதே போல மொத்த மாறும் கிரயம், அளவுக்கான மாறும் கிரயம் மொத்தமா வேறுபட்டு வரும், வித்தியாசமா வரும். பார்த்துக்கொள்ளுங்க. மொத்த மாறும் கிரயம் தான் அதிகரிப்புக்கு ஏற்ப அதிகரிக்கும். 0 இருந்து கோடு போகும். இப்ப நாங்க பாக்குறோம் அளவுக்கான மாறும் கிரயம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அளவுக்கான மாறும் கிரயம்னு சொல்றது வெளியிடுற மாற்றத்திற்கு அமைய மாற்றம் அடையாது. வெளியிடுற மாற்றத்திற்கமைய மாற்றம் அடையலாட்டி அது அலகுக்கான மாறும் கிரயம். ஒரு அலகுக்கு மாறும் கிரயம் சொல்றது எப்பொழுதும் நிலையானதாக காணப்படும். ஒரு அலகுக்கு 100 ரூபாண்டா 100 ரூபா தான். அது 100 அலகுகளா இருந்தாலும் ஒரு பொருளோட பெறுமதி 100 தான். 100 அலகுக்கு 10,000 மொத்தம் மட்டும்தான் மாறும். எப்பொழுதும் அந்த ஒரு அலகுக்கான பெறுமதி அப்படியே காணப்படும். அதான் சொல்லுவோம் அலகுக்கான மாறும் கிரயம். அந்த வெளியேற்ற மாற்றத்திற்கமைய மாற்றம் அடையாத கிரயம் அலகுக்கான மாறும் கிரயம். எப்பொழுதும் ஒரு அலகுக்கான மாறும் கிரயம் அவ்வாறே காணப்படும். இப்ப நீங்க ஒரு டிராவல் பண்ண போறீங்க, ஒரு பயணம் போக போறீங்க. அதுல டிக்கெட்ல பிரைஸ் பாருங்க 1000, ஒரு நபருக்கு 1000. அப்ப 10 பேருக்கு எவ்வளவு? 1000 தர 10 வரும். மொத்தமா பார்க்கும்போது மாறும் கிரயம் கூட்டிட்டு வருது. ஆனா ஒரு ஆளுக்கு, ஒரு நபருக்கு, ஒரு பொருளுக்குன்னு பார்த்தா அதே பெறுமதியா காணப்படுது. அதான் சொல்றேன் அளவுக்கான மாறும் கிரயம்டா மாற்றம் அடையாது. எனவே அதற்குரிய வரைபடத்தை பாருங்க. கிரயம் உற்பத்தி அல்லது செயற்பாட்டு மட்டம் எப்பொழுதும் அளவுக்கான மாறும் கிரயம் என்று சொல்றது மாற்றம் இல்ல. எனவே கிடையச்சிக்கு சமாந்திரமாக வரும். சரியா? கிடையச்சிக்கு சமாந்திரமா வரும். மொத்த நிலையான கிரயம் எப்படி வருது? சாரி, மொத்த மாறும் கிரயம் எப்படி வருது? அளவுக்கான மாறும் கிரயம் எப்படி வருது? தெளிவான முறையில படிச்சு கொள்ளுங்க. இதான் வரைபடம். உங்களுக்கு டிரெக்டா எப்படி படிச்சு தருவாங்களோ அதோட சிறப்பான முறையில டைம் எடுத்து படித்தாரன். எனவே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அக்கௌண்ட்ஸ்ல இன்னும் கிடைக்கக்கூடிய நாட்கள்ல ஸ்கோர் பண்ணிக்கோங்க. ஒரு மணித்தியாலமும் முக்கியம், ஒரு நாளும் முக்கியம். இன்றைக்கு படிக்க தேவை, நாளைக்கு படிக்கலாம்னு சொன்னா உங்களோட ரிசல்ட்டா குறைவடையும். அது பின்னுக்கு அவங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்க வந்து ரிசல்ட் இப்ப எடுக்கலாம், பின்னுக்கு உங்களுக்கு செட் ஸ்கோர் வரும்போது அல்லது பின்னுக்கு யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகும் போது அந்த ஒரு சில மாற்றங்களால யூனிவர்சிட்டி தூரமா கிடைக்கலாம். நீங்க விரும்பிய யூனிவர்சிட்டி கிடைக்காம இருக்கலாம். அல்லது நீங்க விரும்பிய யூனிவர்சிட்டி கிடைச்சாலும் விரும்பிய கோர்ஸ் கிடைக்காம இருக்கலாம். டிபார்ட்மெண்ட் மாற்றம் அடையும். அதெல்லாம் நீங்க பின்னே கவலைப்படுவீங்க. அதனால கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல
எப்படி சரி படிக்கிறதுக்கு வழிகள் கிடைத்தா அதை பயன்படுத்தி ஒரு புள்ளி சரி அதிகரிக்கிறதுக்கு ஏற்படுத்தி கொள்ளும். சரியா? இதோட கூட மாறும் கிரயங்கள சாப்டர் முடிவடையுது. கிரய நடத்தைகள் அடிப்படையில மாறும் கிரயம், நிலையான கிரயம் படிச்சோம். நிலையான கிரயம், மாறும் கிரயம், அலகுக்கான நிலையானது, மொத்த நிலையானது, அலகுக்கான மாறும், மொத்த மாறும். எனவே மொத்த மாறும் கிரயம், அலகுக்கான மாறும் கிரயம் இதோட முடிவடையுது. வெளியீடுகளுக்கு மாற்றம் அடைஞ்சா மொத்த மாறும் கிரயம் 0 ஆரம்பிக்கப்படும். வெளியீடுகள் மாற்றத்திற்கமைய மாற்றம் அடையலாட்டி அலகுக்கான மாறும் கிரயம் கிடையச்சிக்கு சமாந்திரமாக காணப்படும். இதை நோட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சில வரைபடங்களுக்கு அதோட இந்த கிரயங்கள் தொடர்பான சாப்டரை முடிச்சு கொள்ளும். ஓகே, நான் இன்றைக்கு கிளாஸ்ல இறுதியாக பார்க்க போறோம். இதோட கிரயங்கள் விடயங்கள் முடிவடையுது. இது மேலதிகமா சொல்லித்தர போறேன். மொத்த வருமான கோடு, அடுத்தது மொத்த கிரய கோடு டிசி மற்றும் டிஆர் எப்படி உங்களுக்காக கிரய கோடும் வருமான கோடும் வரைபடம் மூலம் வரும்னு பார்க்க போறோம். சரியா? அலை போட்டுக்கோங்க. மொத்த வருமான கோடு, அடுத்தது மொத்த கிரய கோடு. மொத்த கிரயம் டிசி, அடுத்தது மொத்த வருமானம் டிஆர், மொத்த வருமானமும் மொத்த கிரயமும் இப்படி வரைபடம்னு மட்டும் சொல்லித்தர போறேன். முதலாவது பாருங்க, மொத்த கிரயம் தான் என்ன? டிசி சமன் எஃப்சி பிளஸ் விசி. டிசி சமன் எஃப்சி பிளஸ் விசி. மொத்த கிரயம்னு சொல்றது நிலையான கிரயத்தையும் மாறும் கிரயத்தையும் கூட்டி வாரது. இங்க பாருங்க, வெளியீடு 0 இருந்தா அங்க எஃப்சி இடம் பெறும், ஆனா விசி இல்ல. இது முக்கியமான ஒரு எடுகோள். வெளியீடு 0 இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எஃப்சி காணப்படும், விசி இல்ல. எனவே வெளியீடு 0 காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல டிசியும் எஃப்சியும் சமனாக காணப்படும். இதோட எக்கனாமிக்ஸ்ல பயன்படுத்தலாம், அக்கவுண்டிங்ல சில சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்தலாம், பொதுவா எக்கனாமிக்ஸ்ல பயன்படுத்தலாம். நம்மளா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும் முக்கியமான விடயம். டிசி தான் எஃப்சியும் பிசியும் கூட்டி வாரது.
வெளியீடு பூஜ்ஜியமாக காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல எஃப்சி காணப்படும், பிசி காணப்படாது. எனவே டிசி எஃப்சி சமனா காணப்படும் இந்த சந்தர்ப்பத்துல. இப்ப நான் வரைபடத்துக்கு போறோம். மொத்த கிரைய கோடு பாருங்க. எனவே மொத்த கிரைய கோடு உற்பத்தி அல்லது செயற்பாட்டு மட்டம் கிரயம் எப்பொழுதும் டிசி கோடு இவ்வாறு காணப்படும். சரியா? டிசி கோடு இவ்வாறு காணப்படும். நாங்க சொல்லலாம் டிவிசி எஃப்சி இரண்டையும் சேர்த்து வாரது டிவிசி. சரியா? இதுதான் மொத்த கிரைய கோடு. மாறும் கிரயம் எப்பொழுதும் இவ்வாறு இடம்பெறும். எஃப்சி உற்பத்தி மட்டம் அதாவது கிடையாட்சிக்கு சமாந்திரமா வரும். எனவே டிசின்னு சொல்றது இந்த அமைப்புல இடம்பெறும். உற்பத்தி அதிகரிப்புக்கு ஏற்ப அதிகரிக்கும், குறைவுக்கு ஏற்ப குறைவடையும். மொத்த கிரயம்னு சொல்றது மொத்த நிலையான கிரயமும் மொத்த மாறும் கிரயம் கூட்டி வர்றது. முக்கியமான விடயம் வெளியீடு பூஜ்ஜியமாகிற சந்தர்ப்பத்துல நிலையான கிரயம் மட்டும்தான் வரும். எனவே எஃப்சி சமன் டிசி, டிசி சமன் எஃப்சி. அடுத்து பார்க்க போற மொத்த வருமானம். மொத்த வருமானம் தான் என்ன? டிஆர். டிஆர் சொல்றது எப்படி வரும்? விற்பனை விலை தர பொருள் அலகுகள் தர கியூ. விற்பனை விலை தர அந்த அலகுகளை பெருக்கிட்டா டிஆர் மொத்த வருமானம் வரும். எனவே மொத்த வருமான கோடு எவ்வாறு வரும்டா? போடுவோங்க உற்பத்தி மட்டம் அல்லது செயற்பாட்டு மட்டம் எப்பொழுதும் டிஆர் சொன்னது பூஜ்ஜியத்திலிருந்து வரும். பூஜ்ஜியத்தின் ஊடாக வரும் டிஆர். சரியா? பாத்துக்கோங்க. மொத்த கிரைய கோடு, மொத்த வருமான கோடு, மொத்த கிரைய கோடு இந்த அமைப்புல இடம்பெறும். மொத்த வருமான கோடு இந்த அமைப்புல இடம்பெறும். இதோடு உங்களுக்கு எல்லை கிரியவியல்ல அடிப்படையான பேசிக் விடயங்கள் முடிவடையுது. உங்களுக்கு சிறிய சிறிய பகுதிகளா ஷோர்ட் வீடியோ போடுறேன், பார்க்கறதுக்கு இலகுவா காணப்படும். சரியா? மொத்தமா லோங்கா போடாம உடைச்சு போடுறேன். அப்ப முதலாவது நாங்க படிச்சோம் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ், அறிமுக வகுப்பு. இரண்டாவது நாங்க படிச்சோம் எல்லை கிரயம்டா என்ன, எல்லை கிரயவியல்டா என்ன, அது படிச்சோம். மூன்றாவது நாங்க பார்த்தது எல்லை கிரயவியல்ற பண்புகள், எல்லை கிரயவியல்ற எடுகோள்கள். அடுத்தது கிரைய நடத்தை. அந்த கிரைய நடத்தை அடிப்படையில மாறும் கிரயம், நிலையான கிரயம். அலகுக்கான நிலையானது மொத்த நிலையான கிரயம். அலகுக்கான மாறும் கிரயம் மொத்த மாறும் கிரயம். மேலதிகமா பார்த்தது வருமான கோடும் மொத்த செலவு மொத்த கிரைய கோடும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கிளாஸ்ல மேலதிகமான எல்லாத்தையும் முடிச்சு கொள்ளுவோம். அடுத்து நாங்க ஆரம்பிக்கக்கூடிய விடயம் அந்த எல்லை கிரையவியல்ல பயன்படுத்தக்கூடிய அந்த நுட்ப விடயங்கள். பங்களிப்பு, லாப நட்டமற்ற புள்ளிகள், பாதுகாப்பு எல்லை, பங்களிப்பு விற்பனை வீதம், மேலதிகமா மாறும் கிரைய வீதம் என்று சொல்லி தருவான். லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லை கிரையவியல் வருமான கூட்டு எப்படி வரும், கிரயங்கள் மாற்றம் அடைஞ்சா என்ன இடம்பெறும். அடுத்தது கிரைய அளவு லாப பகுப்பாய்வு, அதுல ஒரு நிபந்தனை காணப்படுது, நோட்ஸ் விடயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும். உணர்திறன் பகுப்பாய்வு அட்டவணை அப்படிலாம் வரும். எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக படிப்போம்.
எனவே இதுவரைக்கும் நாங்க படிச்ச விடயங்களை சகல மாணவர்களும் தெளிவான முறையில நோட்ஸை குறிப்பெடுத்து படிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியான முறையில மேலதிகமான விடயங்களை படிச்சுக்கொள்வோம். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். முக்கியமான விடயம், எல்லா மாணவர்களும் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ காட்டும். அக்கௌண்ட்ஸ் தொடர்பான சகல விடயங்களும் வரும். சரியா? எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கட்டாயம் படிச்சுக்கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.